எத்தனை படிப்பு, எத்தனை கல்வி, எத்தனை செல்வங்கள், எத்தனை ஆஸ்தி, எத்தனை ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் கூட அசுத்தாவியை விரட்டுவதற்கு இந்த பூமியிலே எந்த மனுஷனுக்கு எந்த ஒரு தைரியமும் கிடையாது. தேவ பிள்ளைகள், தேவ வல்லமை பெற்றவர்கள், தேவ அதிகாரம் பெற்றவர்கள் மாத்திரம்தான் என்ன செய்ய முடியும்? இந்த காரியத்தை செய்ய முடியும். படிப்பு அசுத்தாவியை துரத்த முடியாது, பட்டங்கள் அசுத்தாவியை துரத்த முடியாது, விஞ்ஞானிகள் அசுத்த ஆவியை துரத்த முடியாது, நிபுணர்கள் அசுத்த ஆவியை துரத்த முடியாது, தத்துவம் பேசுகிறவர்கள் அசுத்த ஆவியை துரத்த முடியாது, கல்விமான்கள் அசுத்த ஆவியை துரத்த முடியாது. எத்தனை அனுபவசாலிகளாக இருந்தாலும் கூட அசுத்த ஆவிகளை துரத்த முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரே வார்த்தை தான் சொல்லுகிறார், நீ இவரை விட்டு புறப்பட்டு போயின்னு சொல்லி. இவர் பேசியதை போல ஒருவரும் ஒரு காலம் பேசினது இல்லை. இவருக்கு செவி கொடுங்கள். வாழ்க்கையில எத்தனை வருஷ காலமாய் அசுத்த ஆவின் போராட்டங்களால் குடும்பத்தை தரத்தரமாக்கி வைத்திருக்கிறதோ, குடும்பத்தை கடன் நெருக்கடிக்குள் உங்களை வைத்திருக்கிறதோ, குடும்பத்திலே ஒன்றுக்கொன்று போராடுகிற தன்மையோடு வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் சலசலப்பும் சச்சரவும், வீட்டுக்குள்ளே எப்பொழுதும் அடிதடி குழப்பங்களும், வீட்டுக்குள்ளே எப்பவுமே போராடுகிற தன்மை இருக்கும் என்று சொன்னால் தைரியமாயிருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையிலையும் பல வருஷ பாடுகளை ஒரே வார்த்தை நிமித்தமாய் அப்புறப்படுத்தி உங்களுக்கு அற்புதம் செய்வதற்கு அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார்.